அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு அப்டேட் கூட வரலங்க. மேபி இன்னைக்கு வந்து எடிட்டர்கிட்ட இருந்து ஒரு போஸ்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நாளைக்கு மகாநதி ப்ரொமோ சம்மந்தமாக வந்து இன்றைக்கி ஒரு போஸ்ட்டு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, நாளைக்கு இப்போ விஜய் வந்து காவேரியை சந்திக்கிற ஒரு சீன் இருக்கு இல்லையா, அது கொண்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக வந்து சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா அப்படிங்கிறத ஆல்ரெடி போட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த ப்ரொமோவில் லைட்டாக கொஞ்சம் சேர்ப்பாங்க, அவ்வளோதான் சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு ஒரு ப்ரொமோவை கொடுப்பாங்க. நாளைக்கு ப்ரொமோ செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சண்டே ப்ரொமோவை நம்ம மக்கள் எப்போயுமே மகாநதி ஃபேன்ஸ் வந்து விகா ஃபேன்ஸ் வந்து தெறிக்க விட்டுருவாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. நாளைக்கு ப்ரொமோவில் வர்றதை வந்து இன்றைக்கி லைட்டாக வந்து போஸ்ட்டில் நமக்கு கொடுப்பாரு. விஜய் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அதில் சம்மந்தப்பட்டதை ஏதாவது ஒன்று கொடுக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக அப்படி தான் நடக்கும். ஏன்னா காவேரி விஜய்கிட்ட சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? விஜய் வந்து காவேரியை பார்க்க வரும்போது வெண்ணிலாவை வந்து எப்படி சமாளிச்சுட்டு அவங்கள வந்து வீட்டில் இருக்க வச்சுட்டு அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு இல்லையா, அதனால் வந்து வெண்ணிலா வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறமா சரி நான் போய் காவேரியை பார்த்துட்டு வரேன் தாத்தா அப்படின்னு தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வர்றதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் நிச்சயமாக இன்றைக்கி சாயந்தரம் ஏதாவது ஒரு போஸ்ட் வருதுங்க. வந்தால் மட்டும்தான் இதுக்கான ஒரு இது அழகாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எடிட்டர் விடுவார். இது எடிட்டர் கவனத்திற்கு அப்படின்னு நம்ம விட்டுறலாம். எடிட்டர் சார் சாயந்தரம் என்ன வருது அப்படின்றது தான். ஆனால் விஜய் காவேரி சந்திப்பாங்களா சந்திக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு இல்லையா. சந்தித்து என்ன சொல்லுவாங்க என்ன சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது. ஆனால் நிவின் வந்து ஒரு பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா நமக்கு கெஸ் பண்ணியிருக்கோம். நம்மளாம் ஒரு கதை எழுதுவோம் இல்லையா, நம்ம பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒரு கதை எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம என்ன எழுதியிருக்கோம், என்ன கெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிவினும் காவேரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வர்றதுக்கு முன்னாடி நிவின் வந்து கோவிலுக்கு வந்துட்டாரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நிவின்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்கோம். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் விஜய் வந்து தீயா பறந்துக்கிட்டு வராருங்க. காவேரி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாளே, ஏதோ சொல்ல வந்தா, ஆனால் பயங்கரமாக ஃபீல் பண்ணா, அழுதுட்டா, நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா, அதனால் மாமி வந்து இடையில குட்டையை கிளப்பி அந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. அதனால் வந்து நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு பயங்கரமாக பதட்டத்தில் வருதுங்க விஜய். காவேரியை உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு அது உண்மையாகவே அந்த இதை புரிஞ்சுக்க முடிஞ்சது விஜயோட அந்த ஒரு 30 செகண்ட் கூட இல்லை அந்த ப்ரொமோ. அதுலேயே இந்த உணர்வு நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது, நம்மளாலே உணர முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே காவேரி ஒரு பதட்டத்தோடு உட்காந்துருக்காங்க, இங்கே பதட்டத்தோட விஜய் வராரு. வந்து நாளைக்கு காவேரியை மீட் பண்ணி காவேரி விஜய்கிட்ட சொல்லி அது ஒரு செம்ம சீனாக இருக்கும். அதை நமக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா மகாநதி ஃபேன்ஸ்னால் சும்மாவான்னு கெத்த காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கலாம். நம்ம அப்படி பண்ணுவாங்களா மக்களே, நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கருத்து சொல்லுங்கள் சரிங்களா. நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டைரக்டர் வந்து அதை நோட் பண்ணுவார் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து மகாநதி ப்ரொமோ வந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு அந்த மாதிரி ப்ரொமோலாம் வந்ததுன்னா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க நம்மளோட மக்கள் அப்படிங்கிறதான். உண்மையா இல்லையா சொல்லுங்கள் சரிங்களா. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து போயிட்டுருக்கு மகாநதி. ஆனால் விஜய் காவேரி நாளைக்கு மீட் பண்ணுவாங்களா மீட் பண்ண மாட்டாங்களா, விஜய்கிட்ட வந்து காவேரி உண்மையை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாக இருக்குங்க நிச்சயமாக. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி எடிட்டர் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லேருந்து ஒன்றும் வரல. சாயந்தரமாக வர்றதுக்குள்ள சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் எடிட்டர்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன் நான். நிச்சயமாக எடிட்டருக்கான வீடியோ தான் இது சரிங்களா. கண்டிப்பாக வந்து எடிட்டர் வந்து இதை பார்ப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எடிட்டர் இன்றைக்கி சாயந்தரம் இருக்குது, பக்காவாக ரெடி பண்ணுறாரு.